அவருக்கு வேறு வேலை இல்லைன்னு ராமதாஸை பார்த்து சொன்னார். எடப்பாடி பழனிசாமியோட கருத்துக்கு அவரை நான் மதிப்பதே இல்லைன்னு சொல்கிறேன். 2 கோடி பேர் மக்கள் தெருவில் நிற்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ 2000 கோடி எப்படி பார்த்தோம்? எதுக்காக இந்த வார்த்தையை விட்டாங்க? முதல்ல திராவிட மாடல் ஆட்சியில் இன்னைக்கு தமிழ்நாடு சந்தி சிரிக்குது. மக்கள் பெருமழை வெள்ளத்தில் நிர்கதியாக ரோட்டில் நிற்கிறாங்க. சென்னை மாநகரத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மற்ற மாவட்டங்களுக்கு கொடுக்கவே இல்லைங்க. அவர் இன்னைக்கு மதியானம் 4 மணிக்கு தான் வெளியிலே வராரு. அப்புறம் அடுத்த நாள் தான் விழுப்புரம் போகிறாரு. அது கூட எதிர்கட்சி தலைவர் அங்கே போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே போகிறாங்க. இன்னைக்கு எந்த விதமான முன்னறிவிப்பு இல்லாமல் நீங்கள் சாத்தனூர் டேமை திறந்துருக்கீங்களே, இதற்கு யார் பொறுப்பு? எந்த அதிகாரி இதுக்கு பொறுப்பாக போகிறீங்க? எந்த மந்திரியை பொறுப்பாக போகிறீங்க? ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா அட் வாட் லெவல் யூ ஆர் கோயிங் டு ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்காக ஓட்டு போட்டாங்க மக்கள் இவங்களுக்கு. வார்த்தைக்கு 300 தடவை திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல்ன்றீங்களே. திராவிட மாடல் இன்னைக்கு சந்தி சிரிக்குது இல்லை? ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எடப்பாடியோ ஸ்டாலினோ யார் ஆண்டாலும் மக்களுக்கு அது சாப விமோசனம் கிடையவே கிடையாது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன நடக்கிறது தகவல் என்பது முதலமைச்சருக்கு போகிறதுன்ற சந்தேகம் தான் நமக்கு வருது. ஏன்னா அதிகாரி பொய் சொல்லுவாங்க. மக்கள் அரசாங்கத்துக்கு சாபம் விடுறாங்கன்றது தான் கலை யதார்த்தம் தான். இது அப்படியே ரிப்போர்ட்டாக போடுற உளவுத்துறை அதிகாரிகள் இன்னைக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, Taste the Daily. Irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் எந்த கேள்விக்குமே பதில் சொல்றதில்ல பெருசா. ஏற்கனவே அவர்கள் ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு, அதானி சந்திப்பு குறித்து கேட்டிருந்தாரு. அதை பற்றியும் பதில் சொல்லலை. இப்போ எதிர்கட்சி தலைவரோட கேள்விக்கும் பதில் சொல்லலை. இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக சொல்லிட்டு இந்த விஷயம் பிரதமர் பதில் சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த முதல்வரும் பதில் சொல்லலை. எப்படி எடுத்துக்கு? பிரதமராவது எதுவுமே சொல்லாமல் போயிடுவார். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு வேறு வேலை இல்லைன்னு ராமதாஸை பார்த்து சொன்னார். எதிர்கட்சி தலைவர், பிரதான எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், இன்றைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட கருத்துக்கு அவரை நான் மதிப்பதே இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ மோடி அடிவிட்டு ஸ்டாலின் சென்று கொண்டிருக்கிறாருன்னு தான் நமக்கு இப்போ புரியுது. நீங்கள் சொன்னது மாதிரி பிரதமர் மீது எந்த குற்றச்சாட்டை திமுக வைக்கிறதோ அதை விட மோசமான குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகளால் முதலமைச்சர் மீது வைக்கப்படுகிறது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம் அல்லது கடந்து போகலாம். மாறாக கேள்வி கேட்பவங்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது, ஒருவருக்கு வேலை வெட்டி இல்லைன்னு சொல்கிறது, இன்னொருத்தருக்கு அவரை நான் மதிப்பதே இல்லை என்பதெல்லாம் ரொம்ப தவறான வார்த்தைகள். ஜனநாயகம்ன்றது எதிர்கட்சியையும் சேர்ந்துதான். எதிர்கட்சி தலைவர் பதவி என்பது ஒரு நிழல் முதலமைச்சருக்கு சமம். எடப்பாடி 4.5 வருஷம் சிஎம் இருக்கும்போது, ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்னென்னமோ பேசினாரு. டாஸ்மார்க் விஷயத்துல எவ்வளவோ விஷயம் பேசினாரு. தான் தாக்கப்பட்டதாக கூறி பணியனுடன் போய் ஆளுநரை கூட சந்தித்தார், சட்டையை திறந்து போட்டுக்கொண்டு. அப்பெல்லாம் கூட நடந்தது உங்களுக்கு. அந்த அளவு கூட அன்னைக்கு எதிர்கட்சிகள் செயல்பட்டாங்க. தப்பு கிடையாது, அதுதான் நியாயமான. ஆனால் அப்போ கூட எடப்பாடி இந்த மாதிரி பேசல. நான் எதிர்கட்சி தலைவரை மதிப்பதே இல்லைன்னு எடப்பாடி வயலேருந்து வந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் அப்படி சொல்லுகிறார் என்றால் இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஏன்னா ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு மறுபடியும் சொல்கிறோம், ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. கேள்வி கேட்கறது அவங்க உரிமை, பதில் சொல்கிறது முதலமைச்சரோட கடமை. தப்பிச்சு போக முடியாது. ஆகவே கேள்வி கேட்குறவங்களோட தகுதியை பற்றி வினா எழுப்பது என்பது தவறானது. இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. இதெல்லாம் உங்களுக்கு ஜனநாயகத்துக்கு பெருங்கேட்டைத்தான் விளைவிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் கேட்டது ஒரு பக்கம் நியாயமான விஷயம் தான். பல இடங்களில் ஃபோட்டோ ஷூட் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் எல்லாரும் பாதிப்புனா எல்லாரும் சென்னைன்னு பேசுகிறோம். இப்போ ஏற்கனவே 14 டிஸ்ட்ரிக்ட் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஃபெஞ்சல் புயலில். ஏற்கனவே ஒரு 2 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் வெறும் 2000 கோடி ரூபாய் கேட்டு ஒரு கடிதம் எழுதிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சா? போய் பாதி இடங்கள் அமைச்சர்கள் பார்வையிடலைன்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்குல்ல. மக்களுக்கு போதுமான உணவு பொட்டலங்கள் வழங்கப்படலை அப்படின்ற விஷயங்களும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஆமாங்க, இப்போ இவ்வளோ மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. மாநில அரசு முதலமைச்சரோட கருத்துப்படியே 14 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. 2.5 லட்சம் ஹெக்டேருக்கு மேலே நிலங்கள் தண்ணியில் மூழ்கி கிடக்குது. 2 கோடி பேர் மக்கள் தெருவில் நிற்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ 2000 கோடி எப்படி பார்த்தோம்? எதுக்காக இந்த வார்த்தையை விட்டாங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 2000 கோடி கூட, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கூட 2000 கோடி கிடையாது, பல ஆயிரம் கோடி இழப்பாயிருக்கு. டெஃபினட்டாக அதை எந்த அறிக்கையின் அடிப்படை, எந்த ஆய்வின் அடிப்படையில் முதலமைச்சர் வெறும் 2000 கோடின்றாரு? நீங்கள் 2000 கோடி கேட்டிங்கன்னா அவன் 2 கோடி கொடுப்பான் மத்திய அரசு. கேட்கறத நீங்கள் 2000 கோடி கேட்குறீங்க. எந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த 2000 கோடி தான் லாஸ் ஆச்சுன்னு முதலமைச்சர் சொல்கிறார்? பல மாவட்டங்கள் தண்ணீரில் மூழ்கி கிடக்குங்க.
சாத்தனூர் டேம் வந்து இங்கே எப்படி ஜெயலலிதா பீரியடில் செம்பரம்பாக்கம் டேமை முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விட்டாங்களோ அந்த மாதிரி சாத்தனூர் டேமை திறந்து விட்டாங்கன்னு இன்னைக்கு இந்து தமிழ் பத்திரிகையில் வந்திருக்கு. அதனால தான் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க சென்னையில் தான் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சென்னையே சுற்றி 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 நின்னதோட விளைவு மாவட்டங்கள் என்ன நடந்ததுன்னு கண்டுக்கவே இல்லை. இவங்க இன்னைக்கு வந்து மாவட்டங்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மீடியா பேச மறுக்குது. மக்கள் தெருவில் வந்து போராடுறாங்க. இதே எடப்பாடி பீரியடில் நடந்திருந்ததுன்னா திமுக வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கணும். அதான் எதிர்கட்சியோட வேலை. திராவிட மாடல் ஆட்சியில் இன்னைக்கு தமிழ்நாடு சந்தி சிரிக்குது. மக்கள் வந்து பெருமழை வெள்ளத்தில் வந்து நிர்கதியாக ரோட்டில் நிற்கிறாங்க. சென்னை மாநகரத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மற்ற மாவட்டங்களுக்கு கொடுக்கவே இல்லைங்க. என்ன பண்ணியிருக்கணும்? பல மாவட்டங்களை 10 மாவட்டங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சோன்னா முதலமைச்சர் சென்னையில் இருக்கணும், துணை முதலமைச்சர் அப்பயே கடலூரோ கிருஷ்ணகிரியோ தருமபுரியோ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அவர் கேம்ப் பண்ணியிருக்கணும். உதயநிதி அங்கே பெருமழை வெள்ளத்துக்கு முதல் நாளே அங்கே போய் கேம்ப் பண்ணியிருக்கணும். அவர் சாவகாசமாக 2 நாள் பொறுத்து போறாருங்க. என்ன ஒரு நாள் பொறுத்து போறாரு? திருவண்ணாமலை நிலச்சரிவுல இறந்த அந்த 7 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண தொகைன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் நிவாரண தொகை அறிவிச்சிருக்காங்க. அது 2 நாள் கழிச்சு அந்த மீட்பு பணிகளே வந்து போதிய வேகத்தில் நடக்கல. ரொம்ப ஆமாங்க, மாவட்டத்துல நிர்வாகம் அதிகாரிகளே இல்ல. சென்னைக்கு வெளியில அரசு நிர்வாகம் முற்றிலும் முடங்கி கிடந்திருக்கிறது. முடுக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சென்னையில தான் இருக்காங்க. சென்னையில இருக்க கண்ட்ரோல் ரூமுக்கு தான் உதயநிதி போறாரே ஒழிய மாவட்டங்களுக்கு சென்னையை விட்டு அவர் வெளியில போயிருக்கணுங்க. ஒரு முதல்வர் அவர்கள் அறிவாலயத்தில் இருக்க கண்ட்ரோல் ரூம்ல போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து பேசிட்டு என்னங்க இது? அறிவாலயம் கண்ட்ரோல் ரூம்ன்றது கட்சி ஆபீஸுங்க. அது அங்க இருக்க கண்ட்ரோல் ரூம்ல பேசுற மாதிரியான ஒரு அபத்தமான காரியம் ஏதாவது இருக்குமாங்க? என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்? நீங்க 10 மாவட்டங்களை அஃபெக்ட் பண்ண போது தெரிஞ்சோன்னா அங்கேயே வந்து துணை முதலமைச்சர் அவர் தான் வந்து துடிப்பா செயல்படக்கூடிய முதலமைச்சர். 2026 வரப்போற எலெக்ஷனுக்கு இப்பவே மாவட்ட வாரியா அமைச்சர்களை போட்டு வேலை பாக்குறாங்க. ஒரு 14 டிஸ்ட்ரிக்ட் 20 டிஸ்ட்ரிக்ட் கூட ஆவரேஜா இந்த இது ட்ராக் பண்ணி கூட நம்ம போட்டு வேலை பார்த்துருக்கலாம்ல. என்ன பண்ணிருக்கணும் இவங்க? முதலமைச்சர் சென்னையிலையும் துணை முதலமைச்சர் வந்து மாவட்டங்களுக்குன்னு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மாவட்டம், கிருஷ்ணகிரி அல்லது தருமபுரி அல்லது கடலூர், ரொம்ப ஒஸ்ட் அஃபெக்டட் கடலூர்ல போய் உதயநிதி கேம்ப் பண்ணிருக்கணும். ஒருங்கிணைக்கிறதுக்கு வசதியா இருந்திருக்கும். அவர் அன்னைக்கு மதியானம் 4 மணிக்கு தான் வெளியிலே வராரு. அப்புறம் அடுத்த நாள் தான் விழுப்புரம் போறாரு. அது கூட எதிர்கட்சி தலைவர் அங்கே போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே போறாங்க. ஆகவே கடந்த முறை எப்படி சென்னை மாநகர பெருவெள்ளத்தை சமாளிப்பதில் திமுக அரசு கோட்டை விட்டதோ இந்த முறை சென்னை தப்பித்து கொண்டது. அது ஒன்றும் திமுக சாமர்த்தியமோ அரசாங்கத்தோட திறமையோ கிடையாது. மழை பெய்யல, அதனால சென்னை தப்பிச்சுக்கிச்சு. ஆனா மாவட்டங்கள் வந்து இன்னைக்கு வெள்ளத்துல மிதக்குது. வழக்கம் போல திமுக அரசு தோல்வி அடைந்து நிர்வாக திறமையின்மையால், நிர்வாக சீர்கேட்டால் இந்த மக்களை துன்பத்தில் ஆளாக்கி கொண்டு இருக்குது. துன்பத்திற்கு மக்கள் ஆளாகி கொண்டிருப்பதற்கு காரணம் திறமையற்ற திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகள் தான். தெரியும் இவ்வளவு மழை வரப்போகுதுன்னு, என்ன முன்னெச்சரிக்கை எடுத்தீங்க? சரி, டேம் வந்து எதுக்கு வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் நீங்க திறந்தீங்க? இதைத்தானே ஜெயலலிதா பண்ணாங்கன்னு நீங்க அவங்கள வந்து பேசுனீங்க. அம்மா தூங்க போனாங்க, மக்கள் நிரந்தரமா தூங்க போனாங்கலாம் டைலாக் விட்டீங்களே. இன்னைக்கு வந்து எந்த விதமான முன்னறிவிப்பு இல்லாம நீங்க சாத்தனூர் டேமை திறந்துருக்கீங்களே, இதற்கு யார் பொறுப்பு? எந்த அதிகாரியை இதுக்கு பொறுப்பாக போறீங்க? எந்த மந்திரியை பொறுப்பாக போறீங்க? ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா அட் வாட் லெவல் யூ ஆர் கோயிங் டு ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கன்னா கூட ஓரளவுக்கு ஹைட்டான பில்டிங்ஸ் இருக்கு, ஜனங்க தப்பிப்பாங்க. கிராமத்து பக்கத்துல தப்பிப்பாங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. சாத்தனூர் டேம் அறிவிப்பு இல்லாம திறந்ததால பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீடுகளை இழந்து, எல்லா பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் புத்தகங்களை இழந்து, ஆதார் கார்டுல இருந்து எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறாங்க. என்ன செய்ய போகிறது இந்த அரசு? இதுக்காக ஓட்டு போட்டாங்க மக்கள் இவங்களுக்கு. வார்த்தைக்கு 300 தடவை திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல்ன்றீங்களே. திராவிட மாடல் நீங்க சந்தி சிரிக்குது இல்ல? ஒட்டுமொத்த கவனத்தையும் சென்னையில குவிச்சதால வந்து நீங்க வந்து மாவட்டங்களை கோட்டை விட்டுட்டீங்க. ஒரு அதிகாரியும் போல, அமைச்சர் போல. இன்னைக்கு விழுப்புரத்துல ஒரு ஊர்ல வந்து இன்னைக்கு சாலை முறையில் நடக்குது. என்ன 3 நாளா மின்சாரம் இல்லை. அதிகாரி ஒருத்தன் கூட எட்டி பார்க்கல. ஒரு அதிகாரி எட்டி பார்க்கல. அப்ப என்ன நிர்வாகம் நடக்குதுங்க? சென்னை மாநகரை காப்பாத்திட்டோம்னு பெருமையா பேசுறாங்க. முதல்ல சென்னை மாநகர்ல மழை பெய்யல, நீங்க இயற்கையாவே தப்பிச்சுக்கிட்டீங்க. ஒட்டுமொத்த கவனத்தையும் சென்னை பக்கம் திரும்பி நீங்க கோட்டை விட்டுட்டு நிக்கிறீங்க. சொன்னா கோவம் மட்டும் வரும் உங்களுக்கு. இவ்வளவு பெரிய பேரிடர் நடந்திருக்குது, இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கான். விழுப்புரத்துல மட்டும் 10 பேர் செத்துருக்கான்றாங்க. இது அதிகாரப்பூர்வ தகவல். அன்அஃபிஷியலா எவ்வளவு பேர் செத்துருப்பான்? அந்த டேம் திறந்தது எவ்வளவு பேர் செத்துருப்பாங்க? டேம் திறந்ததுக்கு எவ்வளவு பேர் செத்துருப்பான்? எவ்வளவு கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது விழுப்புரம் தான் வந்து ஹார்ட் ஆஃப் தி ஸ்டேட். எல்லா போக்குவரத்தும் விழுப்புரம் வழியா தான் தென் மாவட்டங்களுக்கு போயாகணும், மேற்கு மாவட்டங்களுக்கும் போயாகணும். அங்க இப்பேற்பட்ட ஒரு பெருந்துயர் நடந்திருக்குது.
ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் நிலங்கள் வந்து தண்ணீர்ல மூழ்கி கிடக்கின்றன. ரீசெண்டா அந்த எலெக்ஷனுக்கு அங்க இருந்து அமைச்சர்கள் இப்ப இருந்திருந்தா கூட அந்த பேரிடர் ஓரளவு எக்ஸாக்ட்லி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கேம்ப் போட்ட மந்திரிங்கல்ல பாதி மந்திரி அங்க இருந்திருந்தானா கூட இன்னைக்கு உள்ள பிரச்சனை வந்திருக்காது. இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு கணக்கு போட்டு போன வருஷம் கொடுத்த மாதிரி அதை வந்து அங்க கொடுத்து அடுத்து ஓட்டை மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க. இதுதான் காட்சிகள் மாறினாலும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்றது. யார் ஆண்டாலும் மக்களுக்கு வந்து விடிவு காலம் கிடையாது. ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எடப்பாடியோ ஸ்டாலினோ யார் ஆண்டாலும் மக்களுக்கு அது வந்து சாப விமோசனம் கிடையவே கிடையாது. அப்படிதான் இந்த அம்மா 2015 புண்ணியவதி தூங்க போய் மக்கள் நிரந்தரமா தூங்கினாங்க. செம்பரம்பாக்கம் ஏரியா திறந்து விடுறதை பத்தி கவலையப்படாம போய் இவங்க ஆட்சியில செம்பரம்பாக்கத்துக்கு பதிலாக சாத்தூர் டேம் வந்துடுச்சு. அவ்வளவுதான். ஏன்னா அங்க என்னன்னா அங்க மந்திரியோ முதலமைச்சரோ கவனம் செலுத்தல, அதிகாரி ஆடுறோம். அதிகாரி புத்தி உள்ள அதிகாரியா இருந்தா மாநிலத்துக்கு நல்லது, புத்தி இல்லாத ஆணவம் பிடிச்ச அதிகாரியா இருந்தான்னா இது மாதிரி தான் ஒரு மாட்டோம். அதான் நடக்குது. இப்ப ஏற்கனவே அதிகாரிகளை எக்கச்சக்கமா அவங்க இஷ்டத்துக்கு மாத்தி போடுறாங்க. யாராலுமே நிரந்தரமா ஒரு பணி செய்ய முடியலன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. IAS IPS ஆஃபீஸர்லாம் ஏன் மாறுறாங்கன்னே தெரியல. அடிக்கடி மாசம் ஒரு டிரான்ஸ்ஃபர், வாரம் ஒரு டிரான்ஸ்ஃபர் அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தா அந்த ஒரு பணிகளும் சுணக்கமாய் தேக்க முடிஞ்சு நிற்கணும். இப்போ ஒரு ஃபைல் ஒரு பாக்குறாரு, அதை மூவ் பண்றதுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் ஆகுது அப்படின்னா அடுத்த ஒரு ஆஃபீஸர் அதை அப்படியே கிடப்பதானே வச்சிருப்பாரு. நேச்சுரலி விவசாயிகள் இருந்து எல்லாருமே பொதுமக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க. கண்டிப்பா அதுதான் உண்மை. கண்டினியூட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும். அது இல்ல இன்னைக்கு. முதல்ல எடுத்துரைக்க வேண்டிய எதிர்கட்சிகள் கூட்டணி, திமுக கூட்டணி கட்சிகள் வெட்கி தலை கொள்ள வேண்டிய அளவுக்கு காலடியில் உட்காந்துருக்கு. தினமும் நம்ம பேசுறோம். ஏன் பேசுறோம்? மக்கள் மேல் உள்ள அக்கறையால பேசுறோம். மக்களுக்காக என்னைக்கும் குரல் கொடுத்த 2 லெஃப்ட் இடதுசாரிகள் இன்னைக்கு வந்து வாய் மூடி மௌனியா நவதுவாரங்களை புத்திட்டு இருக்காங்க திமுக கிட்ட. சாம்சங் விஷயத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் பக்கம் நிற்காம முதல்வர் தான் ஒண்ணு இல்லைங்க. சாம்சங் பிரச்சனை தீர்த்துட்டாருன்னு முதல்வருக்கு போய் நன்றி தெரிவிக்கிறாங்க. ஜோ பாலகிருஷ்ணன், முத்தரசன், திருமாலாம் 2 வாரம் பொறுத்து CPM மாநில செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றுது. மக்கள் விரோத திமுக அரசை கண்டிக்கிறோம். சாம்சங் விஷயத்துல வந்து அவங்க எந்த விதமான முன்னெடுப்பும் நடக்கல. கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறாங்க. இதைத்தானே எங்களை மாதிரி இருக்கவங்க சொன்னோம். நீ கொடுக்குற இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 வாரம் முன்னால போய் நீ தானே நன்றி தெரிவிச்ச. பிரச்சனையை தீர்க்கவே இல்லைங்க. இன்னமும் அப்படியே குழந்து விட்டு இது நன்றி தெரிவிச்சதுக்கு நீ திமுக முதலமைச்சருக்கு கொண்டாட போதுற. அப்போ வேற ஏதாவது உங்களுக்கு லாபம் இருக்குதா CPI CPMக்கு? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் எலெக்ஷனில் CPI 15 கோடி, CPM 10 கோடி வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் சொல்கிறது வந்து கூச்சம் ஆச்சு இல்லையான்னு கேட்பாங்க. உண்மை சார். நம்ம எதுவுமே உண்மை இல்லாமல் எதுவுமே பேசல. இன்னொரு கட்சிக்கிட்ட போய் நீங்கள் அதுவும் துரைமுருகன் வந்து அந்த இதுவாகவே ஏற்ற சொல்லியிருக்காரு. கட்சி காசுலேயே கொடுங்க, கணக்கில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துருக்கோன்றாரு. அதாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ CPMோட இந்த பகுத்தறிவுக்கு பொருந்தாத ப்ரோ DMK ஸ்டாண்ட் எதுலேருந்து வருது சொல்லுங்கள். இந்த 15 கோடி வாங்கினதில்ல தானேங்க. தேர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ். அவங்க 1000 புரட்சி பேசலாம், எங்களை யாரும் ஒன்றும் வீழ்த்த முடியாது, நாங்கள் நேர்மையானவங்கன்னு கதை அளக்கலாம் CPM. இன்னைக்கு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை வந்து எதற்காக அவர்கள் வந்து வாய் மூடி மௌனியாக இருக்காங்க? போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்கு. மெயின் பிரச்சனை அவங்க தொழிலாளர் அமைப்பு சொல்லுதுங்க, இது தொழிலாளர் அரசுன்னு. ஆசிரியர்கள் சங்கம் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆக்கும்ன்ற மாதிரி ஒரு சொல்றாங்க. அப்ப ஏன் உங்களுக்கு வந்து அதான் தன்னோட கண்ட்ரோல்ல நிர்வாகம் எழுந்து கொண்டிருக்கிறது. யார் கண்ட்ரோல்லுமே நிர்வாகம் இல்லை, ஆட்டோ மோட்ல போயிட்டு இருக்கணும். அதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் நல்லா இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும் பாஸ். இந்த மாதிரி ஒரு பேரிடர் வருதுன்னு போது சந்தி சிரிச்சிடும். இயற்கை பேரிடர், இன்னும் மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய பேரிடர் வந்துன்னா அரசாங்கம் வந்து இன்னும் தள்ளாட்டத்திற்கு உள்ளாகும். செய்தியாளர்கள் சந்திப்புமே வந்து இப்போ முறையாக நடக்கிறது இல்லைன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இவங்க கலைஞர் ஜெயலலிதா இருந்தப்போ இருந்தது வேற. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியுமான அந்த விவாதங்கள், அந்த பதில்களுமே ப்ராப்பராக கிடைக்கிறதுலன்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல. ப்ரெஸ் மீட்டே இல்லையாங்க. ஏதோ இம்ப்ராம்ப்டோ ப்ரெஸ் மீட்னுவாங்க. போகும்போது அப்படியே நடந்து நின்று திரும்பி 2 வார்த்தை பேசிட்டு போகிறது, அப்புறம் போயிட்டு வந்து மறுபடியும் ஒரு வார்த்தை பேசுறது. இது கிடையாது ப்ரெஸ் மீட். ப்ரெஸ் மீட்னா முறையாக அழைத்து உட்கார வச்சு மைக் வச்சு கேள்வி கேட்குறவங்ககிட்ட மைக்கை கொடுத்து முதல்ல சில நிமிடங்களுக்கு முதலமைச்சர் சில வார்த்தைகள் பேசுவார். அதன் பிறகு கேள்விகள் கேட்கப்படும். அதுதான் கால்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். இந்த 3.5 வருஷத்தில் அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் கூட நடந்ததில்லை. ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் நடந்ததில்லை. இதை எந்த ரிப்போர்ட்டும் கேள்வி கேட்கவும் மறுக்கிறாங்க. கார் கதவுக்கும் அந்த ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ்க்கும் மட்டும் நடுப்புற போய் நிற்கிறது. அப்புறம் ஏர்போர்ட்லேருந்து அமெரிக்கா போகிறாருன்னா அங்கே ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போகிறது. இது கிடையாது ப்ரெஸ் மீட்டு. ப்ரெஸ் மீட்னா செக்ரட்டேரியட்டில், முதலமைச்சர் அறையில், கான்ஃபரன்ஸ் ஹாலில் மீடியாவை வர வச்சு அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகைகளை மட்டும் நீங்கள் கூப்பிடுங்க. நான் சோஷியல் மீடியா கூட வேணான்றேன். உங்களுக்கு வேணான்னா சேட்டலைட் சேனல், பிரிண்ட் இவங்க 2 பேரை மட்டும் வச்சுக்கோ. அழைத்து அவங்கள உட்கார வைத்து அமைதியாக அவங்க கையில் மைக்கை கொடுத்து முதலமைச்சரும் அதிகாரிகளும் புடைசூட உட்காந்து முதல்ல 5-10 நிமிஷம் முதலமைச்சர் ஓப்பனிங் ரிமார்க்ஸ். அது பேர் எல்லா ஊர்லேயும் அப்படி தான் நடக்கும். ஜெயலலிதா ப்ரெஸ் மீட், கலைஞர் ப்ரெஸ் மீட்லாம் அப்படி தான், எடப்பாடி ப்ரெஸ் மீட் கூட அப்படி தான் நடக்கும். அதை முடித்த பிறகு கேள்வி கேட்பாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் கூட இல்லை. முதலமைச்சர் ஆனோன்னு பத்திரிகை அதிபர்களை சந்தித்து பேசினார், ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசல.
ஓனர்ஸ் கிட்ட பேசினாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன நடக்கிறது தகவல் என்பதே முதலமைச்சருக்கு போகிறதுன்ற சந்தேகம் தான் நமக்கு வருது. ஏன்னா அதிகாரி பொய் சொல்லுவான். எல்லா அதிகாரியும் எல்லா கவர்மெண்ட்லையும் பொய் சொல்லுவான். உளவுத்துறை பொய் சொல்லும், உண்மையும் சொல்லும், பொய்யும் சொல்லும். ஏன்னா முதலமைச்சர் கோபித்துக் கொள்ளக்கூடாதுன்னு. உண்மையான பிக்சர் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்குது. அரசு நிர்வாகம் சந்தி சிரிக்குது, மக்கள் அரசாங்கத்தை வந்து வெறுக்கிறாங்க, அந்த அளவுக்கு வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு, மக்களோட அன்றாட வாழ்க்கை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, மக்கள் அரசாங்கத்துக்கு சாபம் விடுறாங்கன்றது தான் கலை யதார்த்தம்னா, இது அப்படியே ரிப்போர்ட்டாக போடுற உளவுத்துறை அதிகாரிகள் இன்னைக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா பதில் இல்லைன்னு தான் வரும். ஜெயலலிதா பீரியட்ல கூட இருந்தாங்க, கருணாநிதி பீரியட்ல கூட இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி முகத்துக்கு முகம் சொல்லுவாங்க. மிக நல்ல அதிகாரிகள், மிக திறமையான அதிகாரிகள் இருந்தாங்க. ராமானுஜம் ஒரு அதிகாரி, டிஜிபி இருந்தார் பிற்காலத்தில், உளவுத்துறையிலேயே உழண்டு மேலே வந்தோம். அவரை மாதிரி அதிகாரிகள், அலெக்சாண்டர் மாதிரி அதிகாரிகள், அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உண்மையை அப்படியே சொல்லிடுவாங்க. அவர் கலைஞர்கிட்டையும் உளவுத்துறை அதிகாரியாக இருந்தாங்க, ஜெயலலிதா கிட்டையும் ராமானுஜம்லாம் உளவுத்துறை அதிகாரியாக இருந்தார். உண்மையை சொல்லிடுவாங்க, முகத்துக்கு முகம் சொல்லிடுவாங்க. அவங்க கோபித்து கொண்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அதிகாரிகள் துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு இல்லை. முதலமைச்சர் கோபித்துக் கொள்ள போகிறாரோ என்ற கவலையில் மட்டுமே தகவல்களை சொல்கிறாங்க. அப்போ உண்மையான தகவல் உங்கள் காதுக்கு வராது. இதெல்லாம் எப்போ உங்களுக்கு தெரிய வரும்னா, நீங்கள் எலெக்ஷனில் தோற்று பதவி விட்டு இறங்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏமாத்தினாங்க. அப்போ அவன் அதே அதிகாரத்தில் தான் இருப்பான். அவங்க அடுத்த கவர்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. அந்த அதிகாரிகள் யார் வந்தாலும் அதிகாரிகள் தப்பிச்சுப்பாங்க. நீங்கள் அன்னப்பறவை மாதிரி பிரித்து பார்க்கணும்ல, அதுக்கு தான் ப்ரெஸ் மீட் வைக்கணும். ஏன் ப்ரெஸ் மீட் வைக்கணும் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அதிகாரி போய் சொல்லுவான். எல்லா கவர்மெண்ட்லையும் எல்லா அதிகாரியும் போய் தான் சொல்லுவான். ஒரு அளவுக்கு மேலே உண்மை சொல்ல மாட்டான். எங்கே முதலமைச்சர் கோபித்துக்குள் வரான், கட்சிக்காரன் முதலமைச்சரை குளிர்விக்கிறதுக்கு தான் சொல்லுவான். ப்ரெஸ் மீட்டில் இருக்க ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் முதலமைச்சரின் கவனத்துக்கு போகும். ஏன்னா அதிகாரி புழுவுறான், அதிகாரி செஞ்சிட்டோம் அப்படின்ற. ஆமாம், கட்சிக்காரன் முதலமைச்சர் கோபித்துக்குள் வரான் உண்மையை சொல்ல மாட்டான். சில நேரங்களில் மட்டும்தான் சொல்லுவான். கருணாநிதிக்கு அந்த பழைய கருணாநிதி கிட்ட தான் அது இருந்தது. 2016 அவருக்கும் போச்சு அது. ஆனால் அவர் ப்ரெஸ்ஸே அது பார்த்தாரு. இப்போ நீ ப்ரெஸ் பார்க்கறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு சில தகவல்கள் உங்கள் காதுக்கு வரும். அதிகாரி போய் சொல்லியிருக்கான்றது அந்த கேள்வி மூலமாக தெரியும். அப்போ நீங்கள் சொல்லி பதில் ஏதோ சொல்லி சமாளிச்சிருவீங்க. அதுக்கு பதில் உண்மையாக வந்து அதை பற்றின விசாரணை மேற்கொள்வாங்க. அவர் இப்படி கேட்டார், அது ஒன்று ஆமாம் அப்படின் போது அரசாங்கத்துக்கு அது எப்படி உதவும்னா, ரெக்டிஃபைங் மெக்கானிசம் பண்ணலாம். எது தவறாக இருக்கோ அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அரசாங்கம் நினச்சா அதை வேணால் சரி பண்ணலாம். இப்போ அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு. இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது, தேனும் பாலும் ஓடுதுன்னு தான் உங்கள் காதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் சாதனைகளை நாங்கள் மட்டும்தான் முடிக்க முடியும், முறியடிக்க முடியும், எங்களை பார்த்து எதிர்கட்சிகள் பொறாமப்படுறாங்கலாம் ஒரு முதலமைச்சர் பேசுகிறாருன்னா அது ஆட்சிக்கு ஆபத்துக்கு அறிகுறி. இடிப்பார இல்லை ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லான்னு கெடும். எங்கள் சாதனையை நாங்களே தான் முறியடிச்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறாருன்னா அவர் ஏதோ கனவு கோட்டையில் வாழ்கிறாருன்னு அர்த்தம். அப்படி ஒரு கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டுமே இருக்காது. எல்லா தரப்பு மக்களையும் நீ திருப்திப்படுத்தவே முடியாது. அது கருணாநிதியோ, எம்ஜிஆரோ, கருணாநிதியோ, ஜெயலலிதாவோ, எடப்பாடியோ, யாராக இருந்தாலும் அது வாய்ப்பே கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல ப்ரெஸ் மீட்டில் இருக்க ஒரு பெரிய லாபம் என்னன்னா, கலைஞர்கிட்ட எத்தனையோ தூரம் அந்த மாதிரி நடந்திருக்கு. ப்ரெஸ் மீட் நம்ம கேள்வி கேட்கும்போது, நான்லாம் அப்போ ஆக்டிவ் ரிப்போர்ட்டிங்கில் இருக்கும்போது, ஏஎன்ஏல இருக்கும்போது கேள்வி கேட்கும்போது அவர் என்ன பண்ணார், அப்படின்னு காது கேட்காத மாதிரி. அப்புறம் என்ன பண்ணார், நம்ம கேட்டோன்னா பதில் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு என்ன பண்ணார், ஏடாக்கூடமாக பேசி அல்லது நம்மளை எதனா நக்கல் பண்ணி கவுத்து விட்டு. ஆனால் அதை உள்ளே வச்சுப்பார். ப்ரெஸ் மீட் முடிஞ்ச உடனே அதிகாரிகளை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி அந்த வேலையை அந்த காரியத்தை அந்த தவறை சரி பண்ணிவிடுவார். எனக்கு அந்த மாதிரி 2-3 உதாரணங்கள் இருக்குது. 2-3 இல்லை, மேலேயே இருக்குது. இந்த மாதிரி ஒரு 5-6 உதாரணங்களுக்கு மேலே இருக்கும் எனக்கு. அந்த நேரத்தில் நம்மளை ஒரு மாதிரி நக்கல் பண்ணி திசை திருப்பிடுவார். ஆனால் நம்ம சொன்ன விஷயத்தை கவனத்தில் வச்சு கரெக்டாக 2 நாள் ஒரு நாள் சாயங்காலம், அன்றைக்கி சாயங்காலம் அல்லது அடுத்த நாள் அவருடைய அதிகாரிகள் ஃபோன் பண்ணுவாங்க. நீ கேட்டு போன தலைவர் உண்டியில் நாக்கிட்டாரு, ஆனால் நல்லது தான் நடந்திருக்குது, பிரச்சனையை சரி பண்ணிட்டாரு அப்படின்னு. நான் வந்து ரொம்ப சாமானியமானவன். இப்போ நான் கேட்குறதுக்கு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்த மாதிரி அது எங்க கவர்மெண்ட்டுக்கு தானே அது நல்லது, ப்ரெஸ்ஸுக்கு தானே நல்லது, உங்க அரசுக்கு தானே நல்லது. எங்க மிஸ்டேக் இருக்குன்றது உங்களுக்கு பொய் தாங்க சொல்லுவான். அதிகாரி பொய் மட்டும்தான் சொல்லுவான், உண்மையை ஓரளவு தான் சொல்லுவான். நான் சொல்றது எல்லா அதிகாரியுமே. அது ராமானுஜம் மாதிரி அதிகாரிகள் வந்து அவங்கெல்லாம் வந்து போயிட்டாங்க, ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. அவங்கள வச்சு அவங்க விதி கிடையாது. இப்போ இருக்க அதிகாரிகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அவங்க கவர்மெண்ட்டை குளிர்விக்கிறதுக்கு சொல்லுவான், பொய் சொல்லுவான். உங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாது. அது நீங்கள் வேறு 3 எலெக்ஷன் ஜெயிச்சோன்னா இன்னைக்கு இந்த நம்ம தான் நிரந்தரம் அப்படின்னு இருமாப்பில் இருக்கீங்க. அது எப்படி நீங்கள் நிரந்தரமாக இருப்பீங்க? 19, 24 அளவுகள் கிடையாது லோக்சபா, 21 சட்டசபை தான் அளவுகள். அதெல்லாம் குறைஞ்சுதா? 72 எம்ஜிஆர் ரெட்டேலியா ஆரம்பித்து அதிமுக ஆரம்பித்து ரெட்டேலியா வாங்கின பிறகு
இந்த 52 வருஷத்துல தொடர்ந்து 2 எலெக்ஷன் திமுக ஜெயிச்சதே கிடையாது. இந்த புரிதல் வேணும் அவங்களுக்கு. ஆகவே இது ஒரு அரசு வந்து ரொம்ப ரொம்ப தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறது. இதோட விளைவு இந்த புயல் எல்லாம் நல்லா இருக்க வரைக்கும் ஓகேங்க. இப்போ இந்த புயல் வெள்ளத்தில் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டது வந்து கடலூர், சிதம்பரம் மாவட்டங்கள்லாம், கடலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து இந்த அரசு வந்து சீரியஸாக கவனத்தில் எடுத்துக்கிட்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அடுத்து வரும் தேர்தலில் மக்கள் இவங்களை வந்து நல்ல பாடம் இவர்களை புகட்டுவார்கள்.